அருமையான மில்ட்ரி ஆண்ட்ரூ ஐயா அவர்களை கரங்களை தட்டி உற்சாகமா வரவேற்போம். பக்கத்துல கைப்பற்றி சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆக்சுவலா என்னன்னா, எங்க ஊழியம் முதல்ல நான் சின்ன பள்ளியில் இருக்கும்போது எனக்கு ஒரு 12 வயசு இருக்கும். எத்தனை வயசு? 12 வயசு. என் ஊழியம் ஸ்டார்ட் ஆனதே இந்த பஸ் மலையில், அந்த மலையில் இந்த தொட்டான மந்திரவாதின்னு ஒருத்தர் வந்தார். அப்போது வந்தேன். அப்போ தான் என்னோட மினிஸ்ட்ரி ஒர்ஷிப்னு ஸ்டார்ட் ஆனது அங்கே தான். ஆமென். இந்த பஸ் மலையிலேருந்து தான் எங்களோட வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆச்சு. ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஐயா, 1 மணி நேரம் பிள்ளைகளை வந்து நான் பட்டா போட்டு வாங்கிக்கிறேன் 100 ரூபா. ஆமாம், நான் வெளியில் ஒரு வெள்ளை கலர் கார் நிற்கிது, அதில் ஒரு AK-47 இருக்கு. என்ன இருக்கு? AK-47 இருக்கு. யாராவது கொஞ்சம் அமைதியா, என்னத்தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றோம், பாஸ்டர் அழகாக பேசுகிறார் 7 பாயிண்ட். இன்னைக்கு காலைல ஐயாவோட விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தோம் வீட்டில் உட்காந்து. ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. வசனம் உண்மை, பேசுகிற உண்மை, வார்த்தை உண்மை. ஆனால் என்னோட வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிங்கன்னா, இன்னைக்கு ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிறாங்க, தாமதித்தாலும் முடிவில் விழுங்கும் அது போய் சொல்லாதது. ஹல்லேலூயா. ஆமென். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. ஹல்லேலூயா. உன்னோடு நான் இருந்து செய்கிற காரியங்கள் பிரம்மாண்டமாக இருக்க போகுது. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பிரம்மாண்டமாக இருக்க போகுது. சொல்லுங்க, என் வாழ்க்கை, என் வாழ்க்கை, எங்க சபை, சொல்லுங்க, பிரம்மாண்டமாக இருக்க போகுது. ஆமென். ஆமென். சொல்லுங்க, ஆயிரங்களை ஆண்டவர் கூட்டிட்டு வர போறாரு. சொல்லுங்க, ஆயிரங்களை கூட்டிட்டு வர போறாரு. சொல்லுங்க, நான் அநேக ஜாதிகளுக்கு கடனை கொடுக்க போறேன். நானும் கடன் வாங்காதிருப்பேன். ஆமென். சொல்லுங்க, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். சார், நான் அவரை நம்புறேன். சொல்லுங்க, நான் அவரை நம்புறேன். எந்த குடும்பத்தார் முன்பாக நான் தள்ளப்பட்டேனோ அதே குடும்பத்தார் முன்பாக என்னோட தலையை இயேசு உயர்த்தி வைக்க போறாரு. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, வெறும் கையாய். சொல்லுங்க அண்ணா, கொஞ்சம் எந்திரிங்களே. ஏன்னா இன்னைக்கு சண்டே கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு பாஸ்டர் மாட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். வெறும் கையா நீங்க இங்க வந்திருக்கலாம், ஆனா உங்களை ஆண்டவர் அமுக்கி குறுக்கி சரிக்கத்தக்கதான காரியங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு. ஆமென். ஹல்லேலூயா. இங்கேயே அநேக ராஜாக்கள் இருக்கிறீங்க. இங்கே அநேக ராஜாக்கள் இருக்கிறீங்க. உங்க மூலமா ஆண்டவர் இந்த சபையில, நீங்க இந்த சபைக்கு ஒரு தூணா இருக்க போறீங்க இயேசு நாமத்துல. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். சொல்லுங்க, 2 பரிவாரங்கள் இயேசு எனக்கு தருவார். ஆமென். எல்லோக்கேன்னு சொல்லும்போது கொஞ்சம் அப்படி ஒரு ஸ்டெப் ஜம்ப் பண்ண போறீங்க. சரியா? யாரெல்லாம் குதிக்கிறீங்களோ வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு மூட்டு வெளியே வராது இயேசு நாமத்தில். ஆமென். எப்படி குதிக்க போறீங்க சொல்லுங்க, உற்சாகமா குதிங்க. சொல்லுங்க, ஏல் எல்லோகேல் 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 உம்மை துதிப்பேன். சொல்லுமா, ஏல் எல்லோகேல் எல்லோகேல் உம்மை துதிப்பேன். சொல்லுமா, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. சொல்லுமா, உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிட. கையை காட்டி, வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், 2 பரிவாரங்கள் எனக்கு தருவார். நான் கடந்து வந்தேன், 2 பரிவாரங்கள் எனக்கு தருவார். சொல்லுமா, ஏல் எல்லோகேல் ஏல் எல்லோகேல் உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகேல் 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 உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
பக்கத்தில் பார்த்து ரொம்ப காயமா இருக்கா, ரொம்ப பலனா இருக்கா, ரொம்ப தேவையோட இங்க வந்திருக்கியா, உன் காயத்தையும் அவர் ஆற்றுவாரு, உன் தேவையும் அவர் நிறைவேற்றுவாரு. உன்னுடைய எல்லா சூழ்நிலையும் உன் இயேசு பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அம்மா, நீ எப்படிப்பட்ட தேவையா இருக்கலாம், ஆனா உன்னுடைய தேவையை பார்க்கலும் என் தேவன் பெரியவராக இருக்கிறார். ஆமென். நான் வழிபடுகிறவர் இன்னார் என்று நான் அறிவேன் என்று சொல்கிறார். ஆமென், ஆமென். அவர் கிள்ளி கொடுக்கிறவர் இல்ல, உங்க வாழ்க்கையில் அவர் அள்ளி கொடுக்கிற தெய்வமா இருக்கிறார். ஆமென். ஐயா சொன்னது போல, முதலாவது தேவனது ராஜ்யத்தையும் அவரது நீதியையும் தேடும் பொழுது மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் அவர் எனக்கு தந்தார். பாடுவோமா? வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் அவர் எனக்கு தந்தார். சொல்லுவோமா? வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் அவர் எனக்கு தந்தார். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தருவார். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தருவார். ஹேல் எல்லோகேல் 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 உம்மை துதிப்பேன். எல்லோகேல் ஹேல் எல்லோகேல் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் உன்னைய தேடி வரப்போகுது. சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் இயேசுவின் நாமத்தில் உன்னை தேடி வரப்போகுது. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என்கவுண்டர் இன்னைக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, காயப்பட்டு நின்றேன். ஆக்ஷன்ல வாங்க, ஆக்ஷன்ல. ஆமென். நீங்க ஏசப்பா உங்க வாழ்க்கையில் ஆக்ஷன் பண்ண போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக்ஷன் பண்ண போறாரு. ஆமென். சொல்லுங்க, காயப்பட்டு நின்றேன். எப்படி அழுவீங்க? இந்த மகளிர் குழுக்கார லோன்ல நிற்பான்ல, மகளிர் குழுக்கு நிற்பாங்கல்ல, அப்ப இருக்காது. இப்ப எப்படி எப்படி அழுவீங்க? ரெண்டு கை சொல்லுங்க. கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வருவார். ஆமென். வசனம் சொல்லுது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும். ஆமென். நீங்க உங்க வாழ்க்கையில எல்லாமே அடைபட்டு இருக்கிற வாசலா இருக்கலாம், எல்லாமே அடைபட்டு இருக்கின்ற ஒரு கேள்விக்குறியோடு நிற்கும் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியோடு இருக்கிற நம்ம ஆண்டவர் ஆச்சரியக்குறியாய் மாற்றி அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். பாஸ்டர் பிடிச்சி வச்சுக்கோங்க. அடுத்து மதுரையில் அடுத்து வேற லெவலில் போறாங்க. ஆமென். 2 சர்வீஸோடு நிற்குது, 6 சர்வீஸாக மாறப்போகுது. ஹல்லேலூயா. ஆமாம், ஐயா பிரசங்க குறிப்பை உடன் ஊழியர்கள் சொல்லிட்டு அடுத்த லெவலுக்கு போக வேண்டியது, அவங்க இவங்களோட வசனங்கள் சொல்ல வேண்டியது இயேசு நாமத்தில். ஹல்லேலூயா. சொல்லுங்க, காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தார். சொல்லுங்க, உடன்படிக்கை என்னோடு செய்து. சொல்லுங்க, இழந்திட்ட யாவையும் உங்க மடியில திரும்பி தருவார். ஹல்லேலூயா. அம்மா, 1000த்துல நஷ்டம் இருக்கலாம், லட்சத்துல நஷ்டம் இருக்கலாம், கோடிகள நஷ்டம் இருக்கலாம். இழந்திட்ட யாவையும் தேவனாகிய கர்த்தர் இரட்டத்தலையான மடங்காய் உங்களுக்கு ஆண்டவர் திருப்பி கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென்.
நீங்க இழந்ததை நினைச்சு நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்க, இழந்ததை நினைச்சு நீங்க துக்கமா இருக்கிறீங்க. இழந்ததல்லம்மா, உனக்கு ஆண்டவர் இப்பொழுது இருப்பதை பார்க்கலும் 1000 மடங்கு உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உன்னதமான நிலையில வைக்க அவர் வல்லமையுள்ளவர். ஹalleluya, ஹalleluya, ஆமென். சொல்லுங்க, நான் இழந்ததெல்லாம் போட்டோம். சொல்லுங்க, இழந்ததெல்லாம் போட்டோம். நகையா போட்டோம், வருமானமா போட்டோம், என்னோட வேலை இன்னொருத்தன் அபகரிச்சிட்டானா அதை விட பெஸ்ட் ஆண்டவர் கொடுக்க போறாரு. ஆமென். உங்களோட இடத்தை ஒருத்தன் அபகரிச்சிட்டானா அதை விட பல மடங்கா தேவன் உங்களுக்கு கொடுக்க போறாரு. ஆமென். உங்க பேர் இருக்க வேண்டிய பத்திரத்துல இன்னொருத்தன் பேர் இருக்கலாம். அவன பேரை ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிற தெய்வம் உங்களோட பேரை ஆண்டவர் அந்த பத்திரத்துல எழுதி வைப்பாரு. ஹalleluya. சொல்லுங்க, காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தா. சொல்லுமா, காயப்பட்டு நின்றேன், கலங்கின எனக்காக உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தருவார். ரஹதலரன பௌதலரம் தோ ஹேல் ஹெல்லோ கே ரீபல பௌதலரம் தல பௌதா ராதே ரே தே ரீபா ராபா ரீபா ராபா ரீபல பௌதலரம் தல பௌதே ஷவலபலாகத லௌதலரம் தல பௌதலரம் தல ஹூலபலௌதே. உம்மை நம்பி வந்தேன் நான் வெக்கப்படல, உம்தயவென்னை கைவிடல. சொல்லுமா, உம்மை நம்பி வந்தேன் நான், ஹோ ஹோ உம்தயவென்னை. கையை மேல தட்டி பாடுமா, வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரம் பெற்றுக்கொள்ளமா, வெறும் கையாய் இரு பரிவாரங்கள். ஹோலி ஹேல் ஹெல்லோ கேல் ரஹலா தலா ரலா பௌதலரம் தோ ஹேல் ஹெல்லோ கேல் ஹேல் ஹெல்லோ கேல் உம்மை துதிப்பேன். ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஆமென். ஸோ எனக்கு வேண்டியதை அவரு ஆயத்தம் பண்ணி வச்சிட்டாரு. எனக்கு உண்டானதை நான் சேர்க்க தேவையில்லை, அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லமையுள்ளவர். இயேசு நல்லவர். சொல்லுங்க, பக்கத்துல பாருங்க, இயேசு நல்லவர். அவர் என்ன மட்டும் பக்கத்துல பாருங்க, அவர் என்ன மட்டும் இல்ல, உன்னையும் காப்பாத்துவாரு, உன் குடும்பத்தை காப்பாத்துவாரு, உன்னை சமாதானமா வழி நடத்த அவர் வல்லமையுள்ளவர். ஹalleluya, ஆமென். இது எந்த ஊரு? இது எந்த ஊரு? மதுரை. மதுரையில் இது எந்த? பசுமலை. ஆமென், ஆமென். இது எந்த ஊரு? பசுமலை. மதுரையில் பசுமலை. சொல்லுங்க, பசுமையா இருக்க போகுது. சொல்லுங்க, பசுமையான. சொல்லுங்க, நாக்கு காட்டுங்க, நாக்கு. நாவில மரணமோ ஜீவனோ இருக்கு. இன்னையிலிருந்து நான் ஜீவனை மட்டும்தான் பேசுவேன், மரணம் பேச மாட்டேன். ஆமென், ஹalleluya. நீடித்த நாட்களாய் நீங்கள் திருப்தியாக்கி நடத்த போகிறீங்க. உங்களோட வாழ்க்கையில வயதை அவர் மாற்றி கொடுப்பார். ஆமென். மருத்துவம் சொல்லலாம், அவ்வளவுதாம்மா 6 மாசம், அதுக்கப்புறம் ஐயா அவராலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றும் இல்லை இந்த உலகத்தில். ஆமென். ஜீவனை பேசுவேன். சொல்லுங்க, ஜீவனை பேசுவேன். என் குடும்பத்தில் நான் தான் பெஸ்ட். நான் தான் அவங்கள பார்க்க போறேன், அவங்க என்ன இனிமே பார்க்க மாட்டாங்க. ஹalleluya. ஆசீர்வாதமா மாற போறீங்க. ஆமென், ஆசீர்வாதம் மாற போறீங்க. சொல்லுங்க, என் வாழ்க்கை என் பிள்ளைகளோட எதிர்காலம் எல்லாத்தையும் ஏசப்பா கையில கொடுத்துட்டேன். அவர் என்னோட காரியத்தை வாய்க்க செய்ய வல்லமையுள்ளவர். ஆமென், ஆமென், ஹalleluya, ஹalleluya. பிளஸிங்க மாற போறீங்க, என் பிள்ளைங்க ஆசீர்வாதம் மாற போறீங்க. ஏன்னா நீங்க தேவனோட ராஜ்யத்தை அவர் நீதி தேட இங்க வந்திருக்கீங்க.
உங்க முகங்கள் பிரகாசம் அடைய போகிறது. உங்க முகம், அம்மா உன் முகம் பிரகாசம் அடைய போகுது இயேசு நாமத்தில். ஆமென். நான் வசனம் சொல்லுது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. அந்த ஒளி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எத்தனை மணிக்கு முடிக்கிறான்னு தெரியல. ஆன்லைன் போய்கிட்டு இருக்கேன், ஆன்லைன் போய்கிட்டு இருக்கு. எத்தனை மணிக்கு முடிக்கிறாருன்னு தெரியல. நாங்களும் 100 சபைக்கு மேலே போன வருஷம் போனோம், அடுத்தடுத்து போய்கிட்டு இருக்கோம். ஐயாவோட சபைக்கு இன்னைக்கு தான், இன்னைக்கு நாங்கள் விசேஷமானவர்கள் இங்கே வந்திருக்கோம். தேங்க்யூ. ஹல்லேலூயா. இது எஸ்டாப்ளிஷ் ஆக போகுது. ஆமென். இடம் கொண்டு பெருக போறீங்க. அத்து மக்கள் இடம் கொண்டு வர போகிறாங்க. ஆமென். பெரிய பெரிய கன்வென்ஷன் மீட்டிங்லாம் ஐயா வச்சு ஆண்டு நடத்த போகிறாரு. திட்டங்கள் பெருசு. ஐயாவோட என்னென்ன சிறுசாக இருக்கலாம், ஆனால் திட்டம் பெருசு. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் நல்லா என்னென்ன பார்க்கணும்னு பார்த்து வச்சுக்கோங்க ஆன்லைனில். ஹல்லேலூயா. அடுத்து பெரிய பெரிய டிஸ்பிளேல உங்கள் வாழ்க்கை போக போகுது. பெரிய பெரிய டிஸ்பிளே. ஹல்லேலூயா. பெரிய பெரிய டிஸ்பிளே ஆடிட்டோரியம்லாம் ஆண்டவங்களை கொண்டு போய் சேர்க்க போகிறார் இயேசு நாமத்தில். ஆமென். அவங்க சொல்கிறாங்க, என்ன ஸ்டேஜில் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு ப்ராஃபஸி, கீழே வர மாட்டேது. ஹல்லேலூயா. இங்கே வந்துட்டாலே உங்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயம். அதை யாராலையும் மாற்ற முடியாது. இந்த பைபிளை படித்தவன் தோத்தாத சரித்திரம் கிடையாது. இந்த பைபிளை தூக்குனவன் எங்கூட ஓடின சரித்திரமே கிடையாது. ஹல்லேலூயா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குவார். ஆமென். நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் தான் ராஜாக்கள். நீங்கள் ராஜாக்கள். ஹல்லேலூயா. ஆமென். அம்மா, இது எந்த ஊர்? பசுமலை. இது எந்த டிஸ்ட்ரிக்ட்? மதுரை. இப்போ மதுரையில் ஒரு அசிங்கமாகி போச்சு, மதுரையில் ஒரு அவமானமாகி போச்சு. உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய சுற்றுப்புறத்தில் ஒரு இழிவாகி போச்சுன்னா, உங்களை ஆண்டவர் போயிட்டு திண்டுக்கல்லையோ திருச்சியிலையோ விழுப்புரத்துலையோ சென்னையிலையோ தூத்துக்குடியிலையோ இல்லாட்டி கன்னியாகுமரி உயர்த்த மாட்டாருமா. எந்த குடும்பத்தார் முன்பாக, எந்த சமுதாயத்துக்கு முன்பாக, எந்த இடத்துல உங்களோட தலை குனியப்பட்டதோ அதே இடத்துல உங்களோட தலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிமிர செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுங்க, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிரா செய்பவர் நீரே. கேடகம் நீரே. சொல்லுங்க, மகிமையும் நீரே. தலை நிமிரா செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, தலை நிமிர. கேடகம், கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிரா செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் ரகதலா. தலை நிமிரா செய்பவர், தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம், கேடகம் நீரே, மகிமையும். தலை நிமிரா ரிஹாலாதா. உங்க தலை உயர போகுது. ஆமென். கேடகம் நீரே, மகிமை. தலை நிமிர போதம்மா ஐயா, உன் தலை நிமிர போது. நீ நல்லா படிக்க போறீங்க இயேசு நாமத்துல. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர, தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, இன்னைக்கு சாதாரணமாக நான் போறது இல்லை. அவர் கொடுக்கிறத நிறைவா கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. நான் அவ்விசுவாசத்தில் இல்லை, நான் அவரை நம்பி வந்திருக்கேன். அவர் என்னை காப்பாற்றுவார், அவர் என்னை தப்புவிப்பார், அவர் என்னை விடுவிப்பார், அவர் என்னை சுமப்பார், அவர் என்னை தாங்குவார், அவர் என்னை தப்புவிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். 4 வருஷமா இருக்கிற உங்களோட கடனை இயேசு நாமத்தில் 4 நாள் அவரால் முடிய கூடும். ஆமென்.
10 வருஷமா கடன் இருக்கலாம். கடன் பாருங்கள் நாளுக்கு நாள் உங்க வாழ்க்கை ரொம்ப ஒரு குறுகி இருக்கலாம். குறுகின உங்களோட வாழ்க்கையை விஷாலமாக மாற்ற இயேசு வாழக்கூடும். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு அவர் ஆண்டவரா, நமக்கு ஆண்டவரா இருக்கிறாரு. யோபுக்கு உண்மையுள்ள தெய்வமான நமக்கு ஒரு உண்மையுள்ள தெய்வமா இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். உங்களோட கொம்பு இயேசு நாமத்தில் உயரப் போகுது. ஆமென். இந்த டிசம்பர் மாதம்லாம் நீங்கள் கிறிஸ்மஸை கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகத்துவமான காரியத்தை ஆண்டவர் செஞ்சு கொடுக்க போகிறார். ஆமென். அப்போ சொல் ஆகும். ஆமென். அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். அடைக்கப்பட்ட வாசல் இயேசு நாமத்தில் உங்களுக்கு திறந்த வாசல் ஆண்டவர் கொடுக்க போகிறாரு. அல்லேலூயா. ஆமென். ஒன்று, எந்த இடத்துல தலை குனிஞ்சோமோ அங்கே தான் ஆண்டவர் நம்மளோட தலையை உயர்த்த போறாரு. என்னோட வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா, நான் இதே மதுரையில் காமராஜபுரத்தில் பிறந்தேன். எனக்கு 13 வயசு, என் தம்பிக்கு 8 வயசு. வாழ்க்கை ரொம்ப அழகாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எங்கள் தாத்தா காமராஜபுரத்தில் ஸ்கூல் வச்சுருந்தார். அவர் பேர் குழந்தசாமி. வாழ்க்கையில் ரொம்ப எல்லாமே செட்டில்டான ஃபேமிலிஸ். ஆனால் எங்கள் அப்பா எங்கள் அம்மா அவங்க மட்டும்தான் ரொம்ப வறுமையில் இருந்தாங்க. கூட்டு குடும்பமாக இருக்கும் பொழுது தாத்தா பாட்டியெல்லாம் சொன்னாங்க, அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, உங்கள் குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்குறோம். இன்னொன்றுமா, எந்த வசனத்தை நம்ம அப்ளை பண்ணுறோமோ அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த சங்கீதம் 3 நான் சின்ன பிள்ளையிலேருந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆண்டவரே, நீர் என் கேடகம், நீர் என் மகிமை, நீர் என்னோட தலையை நீங்கள் உயர்த்துறீங்கப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். கூட்டு குடும்பமாக இருந்தது. எனக்கு 13 வயசு, என்னோட தம்பிக்கு 8 வயசு. இதே மதுரை சென்ட் மேரி ஸ்கூலில் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். 2 பேர் 2ஆக பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்பா அம்மா 2 பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க. எங்களை ஆற்றுவதற்கு, தேற்றுவதற்கு, எங்களை அரவணைப்பதற்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை நான் என் தம்பியும் தள்ளப்பட்டோம். குடும்பம் சொல்லிச்சு, உங்களை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க. அப்பா அம்மா 2 பேர் 2ஆக பிரிஞ்சு போனதுக்கப்புறம் சொல்கிறாங்க, ஆண்ட்ரூ, நீலாம் பின்னாடி இந்த கீரத்துறை பின்னாடி நீலாம் ட்ரைசைக்கிள் டிரைவராக நீ அதுக்கு தான் நீ லாயக்கு சொல்கிறாங்க. நீலாம் மூடத்துக்கு அதுக்கு தான் நீ லாயக்கு அப்படின்றாங்க தம்பியை பார்த்து. ஆச்சு, ஆண்டவரே, நீரன் கேடகம், நீரன் மகிமை, நீங்கள் என்னோட தலையை நீங்கள் உயர்த்துவீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். கூட்டமாக சொல்கிறாங்க, ஆண்ட்ரூ, சாம், நீங்களாம் உருப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லைடா. நீ கண்டிப்பாக ட்ரைசைக்கிள் டிரைவர், ரிக்ஷா டிரைவர், அந்த வேலையை கொச்சப்படுத்தல, அதுக்கு தான் நீங்கள் லாயக்கு. என் தம்பியை பார்த்து சொல்கிறாங்க, சாமை பார்த்து, நீ பின்னாடி இருக்கிற லோடுமேன் ஆஃபீஸில் நீலாம் மூடத்துக்கு வாடா, நீ அதுக்கு தான் லாயக்குன்னு சொன்னாங்க. நான் என் தம்பியும் தனியாக அனாதைகளாக ஒடுக்கப்படுறோம், தள்ளப்படுறோம். ஆற்றுவதற்கு, தேற்றுவதற்கு யாருமே இல்லை. உலகத்தின் கண்முன் பெரும்பான்மை என்றாள், அதிகம் பேர் நிற்பதே அவன் சொல்லும் கணக்கு. நான் என் தம்பியும் யாருமே இல்லை, எங்களை ஆற்றுவதற்கு, தேற்றுவதற்கு யாருமே இல்லை. தனியா நான் ஒரு அனாதைகளா நிற்கிறோம். அப்பாவும் கண்முன் தனி மனிதனாயிலும் நீர் துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. மொத்தமாக எல்லாம் சொல்றாங்க, நீங்களாம் உருப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்கம்மா. அட ஊர் என்ன சொன்னாலும், பாரது நின்னாலும், பிள்ளையெல்லாம் நான் உமக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும், பாரது நின்னாலும், பிள்ளையெல்லாம் நான் உமக்கு. நிகரில்லாத தகப்பனுக்கு உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். ஓ, எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை,
முழு மனதோடு ஆராதித்திடுவே. ஒரு நாள் காலையில் நீ பெத்த அப்போ உசி போயிடுறாரு. டேய் ஆண்ட்ரூ எந்திரா, சாம் எந்திரிய பண்றாரு. எந்திரிச்சேன். திருப்பி அந்த சங்கீதம் மூணு எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். சொல்றாரு, உங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். நான் எங்கே டாடி போகிறோம்? ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை, சொல்கிறது மட்டும் கேளுன்றாரு. நானும் என் தம்பியும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சோம். இதே மதுரையில் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் என்னோட தம்பியும் உட்கார வச்சுட்டு பின்னாடி எங்கள் அப்பா உட்காந்துருக்காரு. தேனி பஸ்ஸில் வண்டி பெறப்படுது. செக்கானூர், உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டில் ஒரு எம்ஜிஆர் சிலை, நடு ரோடு. அப்பா சொல்கிறார், அப்பா உங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டா, நீ உங்களை என்னால் பார்க்க முடியாது, அதனால் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் டாடி இருக்கட்டும் டாடி, நாங்கள் உங்கள் கூட இருக்கணும் டாடி அப்படின்னா. இல்லை நீ கிளம்புன்ட்டார். அங்கிட்ட எங்கள் சித்தப்பா சொன்னாப்பள்ளி, உங்கள் அப்பா போன பரவாயில்லப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம். பெத்தப்பா அவங்களோட கையை விட்டுட்டாரு. வளர்க்க போகிற சித்தப்பா அவங்களோட கையை பிடிக்க போகிறாரு. நானும் நம்ம அந்த நாளில் 2 பேரும் கைக்கு நடுவில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எங்களோட கையை இருக்க பிடிச்சிக்கிச்சு. எந்த கரம் எங்களை பிடித்து தூக்குனதோ அதே கரம் இன்னைக்கு உங்களை பிடிக்குது இயேசு நாமத்தில். ஆமென். சித்தப்பா சொல்றாரு, கவலைப்படாதடா, நான் உங்களை பார்த்துக்கிறேன். எந்த சித்தப்பா எங்களை கூட்டிகிட்டு போனாரோ 13, 14, 15, 16, 17, 5 வருஷம் நாடோடி போல் ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். ஆனால் வசனத்தை விடலை. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான், பாக்கியவான். நான் சொல்றேன், ஆண்டவர் நான் பாக்கியவான் ஆண்டவரே, நான் நீதிமான் ஆண்டவரே, உங்கள் நாமத்தில் இருக்கிற ஆண்டவர் இருக்கு. எங்கள் எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் ஆண்டவரே, இப்போ நீங்கள் என்னை காப்பாற்றுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆண்டவரேன்னு சொல்லி நின்று. எந்த சித்தப்பா கண்ணு கருத்துமா பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொன்னாரோ அவர் சொல்கிறார், ஒரு நாள் காலையில் இங்கே வா பண்ணுறாப்புல. சொன்னேன், என்னடா அப்படின்னா, சொல்லுங்க அப்படின்னா. சித்தப்பாட்ட சொன்னேன், இங்கே வா, என்ன படிச்சிருக்க? சித்தப்பா சென்ட் மேரி ஸ்கூலில் 10th முடிச்சிட்டேன், அடுத்து இல்லை 12th முடிச்சிருக்கேன், ரிசல்ட் வரப்போகுது, அடுத்து என்ன பண்ண போகிறேன்? சித்தப்பா பஸ் மலையில் ஒரு மியூசிக் காலேஜ் இருக்குது சித்தப்பா, மியூசிக் காலேஜில் என்னை சேர்த்து விட்ருங்க, நான் படிச்சுக்கிறேன். இல்லையா அமெரிக்கன் காலேஜில் பார்ட் டைமாக மத்தியானத்துக்கு மேலே படிச்சுக்கிறேன், ஏதாவது வேலை பார்த்து கூட படிச்சுக்கிறேன். இல்லைப்பா, உன்னையை மட்டும் உன் தம்பியை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தால் எங்கள் குடும்பத்தை நாங்கள் போய் பார்க்குறது எந்த அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு 250 ரூபா காசு கொடுத்துட்டு கோயம்புத்தூரில் ஆர்மி செலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. நீ இப்போ அந்த ஆர்மி செலெக்ஷன் அட்டன் பண்ணி நீ பாஸ் ஆகி உன்னோட ஜோலியை நீ பார்த்துக்கோ, நீ பொழைச்சிக்கோன்றாரு. சித்தப்பாட்டு கேட்குறேன், சித்தப்பா ஆர்மி செலெக்ஷன் போகணும்னா முன்ன பின்ன ரன்னிங் ரேஸ் ஓடி இருக்கணும், எனக்கு எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கிடையாது, ஜிகே நாலேஜ் இருக்கணும் சித்தப்பா, எனக்கு எந்த ஜிகே நாலேஜ் கிடையாது சித்தப்பா, நான் எப்படி நான் போவேன்? என்னால் போக முடியும் சித்தப்பா. இல்லை இப்போ நீ போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு கையில் 250 ரூபா காசு கொடுத்தாரு. வாசத்தில் 2 ட்ரெஸ்ஸை உள்ளே எடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன பைபிள் வச்சுட்டு நேராக தேனியில் போய் உட்காடுறேன். கோயம்புத்தூர் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேன். சீட் எல்லாம் ஃபுல் ஆகிக்கிட்டே இருக்குது. நான் கொண்டு போன பேக் எடுத்து பக்கத்தில் வச்சு எனக்குள்ள அந்த சின்ன வயசில் ஒரு விசுவாசம். சொல்கிறாங்க, அந்த பேக் எடுத்து கீழே வைப்பா, ஆள் உட்காரணுன்றாங்க. நான் இல்லை எங்கள் அப்பா வரேன்னு சொல்லியிருக்காரு, அவருக்காக அந்த சீட் போட்டிருக்கேன். கண்டக்டர் சொல்கிறே இந்த இது கீழே வை, ஆள் உட்காரணுன்றாங்க. இல்லை எங்கள் அப்பா வரேன்னு சொல்லியிருக்காரு. பக்கத்தில் பைபிள் வச்சுருக்கேன் கையில். அந்த பேக் எடுத்து கீழே வச்சுட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வண்டி பெறப்படுது. சொல்கிறேன், ஆண்டவர் என்னோட பெத்த அப்பா என் கூட வரல, நீ பெத்த அம்மா என் கூட வரல, நீ வளர்க்குறேன்னு சொன்ன சித்தப்பா என் கூட வரல, இந்த சீட் நான் உங்களுக்காக போட்டிருக்கேன் ஆண்டவரே, நீங்கள் என் கூட வந்தால் மட்டும் போதும் ஆண்டவரே, நான் பழச்சிக்குவேன், நீங்கள் என் கூட வந்தால் மட்டும் போதும் ஆண்டவரே, நான் காப்பாற்றப்பட்டுறேன்னு சொல்லி நேரம் கோயம்புத்தூரில் போய் இறங்குறேன். கோயம்புத்தூர் நேரு ஸ்டேடியம் பெரிய போர்டு உள்ளே எட்டி பார்க்குறேன், 3300 பேர். எத்தனை பேர்? 3300 பேர். பக்கத்தில் இருக்கிற கேட்குறேன், அண்ணா என்ன இவ்வளோ பெரிய கூட்டம்? ஆமாப்பா, சுதந்திரம் கிடச்ச நாளில் இன்னைக்கு வர இந்தியன் ஆர்மியில் இருக்கிறதே பெரிய டஃப்பான காம்படிஷன் நடக்க போகுது, உள்ள பெரிய கூட்டம் 3300 பேர். ஆனால் செலெக்ஷன் வெறும் 189 பேருக்கு தான் அப்படின்றாங்க. நீ பார்த்துக்கிறீங்க, உனக்கு எத்தனை செலெக்ஷன்? நாங்கள் மொதல் செலெக்ஷன். சரி வா உள்ளே போய் பேக்கை வச்சாச்சு. எல்லாமே ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட்டு, ஸ்போர்ட்ஸ் ட்ரவுசரு, ஸ்போர்ட்ஸ் ஷூலாம் போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் வாங்க காசு இல்லை. ஒரு மூலையில் போய் முழங்கால் போட்டு ஆண்டவரே, இந்த கிரவுண்டுக்குள்ளே என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது எனக்கு தெரியாது, சகலமும் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, உங்களால் கூடாதது ஒன்றும் இல்லை. இந்த கிரவுண்டில் என்ன நடந்தால் ஆண்டவரேப்பா நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, உங்களை நான் நம்புறேன்னு சொல்லிட்டு நேராக போய் நின்றுட்டேன். ஆர்மினாலே ரன்னிங் ரேஸ் ஓடணும், உண்மைதானே? ரன்னிங் ரேஸ் ஓடணும். இங்கிட்ட ஒரு பெரிய கூட்டம் நிற்குது, இங்கிட்ட ஒரு பெரிய கூட்டம் நிற்குது. நான் ஒரு மூலையில் நடுவில் நின்றுக்கிட்டே இருக்கேன். எல்லாமே ஸ்போர்ட்ஸ் டீஷர்ட் போட்டுருக்காங்க, பயங்கரமாக என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒன்றும் சொல்லலை. வானத்தை பாசுற ஆண்டவரே, வானம் உங்கள் சிங்காசன, பூமி உங்கள் பாதப்படி ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் என்னோட தலையை உயர்த்துவேன்னு சொன்னீங்க, நீர் என் கேடகம், நீர் என் மகிமை, நீர் என்னோட தலையை நீங்கள் உயர்த்துற ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கேன்.
பக்கத்தில் ஒருத்தர் ரொம்ப பயபக்தி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் அவரை பார்த்து சொல்கிறேன், அண்ணா அண்ணா இங்கே என்ன பண்ணணும்? அண்ணே பார்த்து சொல்கிறாரு, ஏய் என்ன பண்ணணும்னு தெரியாமல் நீ என்னடா பண்ணுற இந்த கிரவுண்டுக்குள்ள? அங்கே என்ன பண்ணணும் சொல்லுங்கண்ணா. ஆமாம் இது உனக்கு எத்தனாவது செலெக்ஷனு? எனக்கு முதல் செலெக்ஷனு. அவர் என்னை பார்த்து சொல்கிறேன், அக்கலா சொல்கிறாரு, டேய் 7 செலெக்ஷன் அட்டன் பண்ணி என்னோட கனவு, என்னோட லட்சியம், என்னோட கொள்கை எப்படியாவது ஆர்மி ட்ரெஸ் போட்டு அந்த ஆர்மிக்குள்ள போகணும்னா காலையில் மத்தியானம் சாயங்காலம் 3 வேளை மாங்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணுறேன். என்னாலேயே போக முடியல. மொதல் செலெக்ஷன் சொல்கிறேன், எப்படி ஓடணும்னு தெரியான்னு சொல்கிறேன், என்ன பண்ணணும்னு தெரியான்னு சொல்கிறேன், எப்படா நீ பாஸ் ஆக போகிற? சரி கேட்குற சொல்கிறேன். இந்த மிலிட்ரி ஆஃபீஸர் 3 பேர் நிற்கிறாங்க இல்லையா? ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வாயில் விசில் வச்சுருக்க, விசில் ஊதுவார். பக்கத்தில் ஒருத்தர் கொடியை இப்படி ஆட்டுவாங்க, ரெடி கோன்னு சொல்லுவாங்க. அந்த பெரிய கிரவுண்டு இப்படியே எல்லாம் ஓடுவாங்க இல்லையா? அவங்களோட நீ ஓட ஸ்டார்ட் பண்ணிடு. அப்படி இந்த பெரிய கிரவுண்ட் ஓடும்போது 1 2 3 4 ரவுண்ட் ஓடி முடிச்சுட்டு நீ இதே இடத்துல வந்து நின்னா நீ பாஸ்ன்னு சொல்லி என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு கேட்டாவளு, மேலே பாஸ் ஆயிடுவியா? அங்கே நான் பாஸ் ஆயிடுவேன் தெரியலண்ணே. ஆமேன். கண்ணு மூணு ஆண்டவரே என்னென்னமோ சொல்கிறாரு, என்னென்னமோ நடக்குது, ஆனால் எல்லாம் உங்கள் கைக்குள்ளே இருக்கு ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிற்கிறேன். என்னோட ஜெபத்தில் அந்த மிலிட்ரி ஆஃபீஸருக்கு என்ன கடுப்புன்னு தெரியல, விசில் அடிச்சார், எல்லாம் ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் எல்லாம் ஓடிட்டாங்க. நான் மேலே பார்த்து நிற்கிறேன். அந்த மிலிட்ரி ஆஃபீஸ் என்னை பார்த்து கேட்குறாரு, மதராசி தம்பி கடை கே தேக்குறேன், நின்றுக்கிட்ட என்னடா பார்க்குற? விட்டத்தை பார்த்தா பாஸ் ஆக முடியாதுப்பா, தரையை பார்த்து ஓடினா தான் பாஸ் ஆக முடியும், ஓட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் உலக மனுஷனுக்கு தெரியாது, உலகத்திற்குள் இருப்பவரை பார்க்கலாம் எனக்குள்ள இருப்பவர் பெரியவர். நீ கீழே பார்த்து சொல்லலாம், ஆனால் நான் மேலே பார்த்து இயேசு நாமத்தை ஜெயிப்பேன். ஆமென். ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸ்தோத்திரம் 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 சொல்ல 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 ஒவ்வொருத்தவங்களையா கட் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கேன். ஆனால் அந்த அண்ணன் சொன்னது ஞாபகத்தில் இருக்கு, 4 ரவுண்ட் ஓடணும். ஆனால் என்னால் அரை ரவுண்ட் கூட தாண்ட முடியல. நெஞ்சு அடைக்குது. நின்றுவோமான்னு தோணுது. இல்லை நிற்கக்கூடாது. உள்ள வசனம் உள்ள ஒன்று வருது, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொன்னீங்களே, என் கூட வாங்க ஆண்டவரே, என் கூட வாங்கப்பா, என் கூட ஓடி வாங்கப்பான்னு சொன்னேன். அரை ரவுண்ட் கூட தாண்ட முடியல. ஓடிக்கிட்டே இந்த வசனத்தை சொல்கிறேன். நான் பின்னாடி இருந்து யாரோ தள்ளி உள்ள மாதிரி ஃபீலிங்க. முதல் ரவுண்ட் ஓடுறேன், 2வது ஓடுறேன், 3வது ஓடுறேன். எந்த அண்ணாச்சிட்ட நான் டவுட் கேட்டனோ 7 செலெக்ஷன் அட்டன் பண்ணி காலையில் மத்தியானம் சாயங்காலம் 3 வேளை மாங்க ப்ராக்டிஸ் பண்ணேன்னு சொன்னவர் 3வது ரவுண்டில் நாக்கத்தவங்க போட்டு நிற்கிறாரு. அவரை கிராஸ் பண்ணி போகிறேன். நீ பாஸ் சொல்கிறாரு, டே ஓட தெரியான்னு சொல்லிட்டேடா, என்னடா போய் சொன்னவன், என்ன குறுக்கு ஓடுறியா, குதிரை மாதிரி ஓடுறியே? அண்ணே நான் ஓடுறேனே, ஜெயிக்க வைக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கை என்ற பாடகளை என் கூட டிராவலாகி வந்துக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. 4 ரவுண்ட் ஓடி முடிச்சு மிலிட்ரி ஆஃபீஸ் கையில் ஒரு ஸ்டாம்ப் வச்சுட்டு பாஸ்ன்றாரு. பாஸ் ஆண்டவர் இங்கே ஸ்டார்ட் பண்ணேன். அரை ரவுண்ட் கூட தாண்ட முடியல. ஒரே ஒரு வசனம், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொன்னீங்க. அந்த வசனத்தை பிடிச்சேன். யார் கூட்டிட்டு வந்தான்னு தெரியல, 4 ரவுண்ட் ஓடி முடிச்சுங்க இருக்கிற ஆண்டவரே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, கையை தூக்கி சொல்லுங்களேன். எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி 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 நன்றி. கரு போல சுமந்தீரே, நன்றி. பாஸ் ஆயாச்சு. அடுத்து வெயிட் மிஷினில் ஏறி நிற்கணும். வெயிட் மிஷினில் 50 கிலோ இருந்தால் தான் பாஸ். எத்தனை கிலோமா? 50 கிலோ. முன்னாடி மீசை வச்ச மிலிட்ரிக்கார் நிற்கிறாரு, பயங்கரமா 6 இன்ச்சு ஐயா மாதிரி ஆட்டா சாட்டமா நிற்கிறாரு. முன்னாடி நிற்கிறாரு. ஏறி நிற்கும் போது பார்த்தீங்கன்னா 59 பாஸ், 65 பாஸ், 47 ரிஜெக்ட்,
பாஸ், ரிஜெக்ட், பாஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. ஏறி வெயிட் மிஷின் ஏறி நிற்கிறேன். முள்ளு 48 to 49க்கு போகலாமா வேணாமான்னு ஆடுது. போகலாமா வேணாமான்னு யோசிக்குது. ஆனால் ஏறும்போது ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தான் ஏறினேன். அந்த ஸ்தோத்திரத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. ஆமென், ஆமென். இயேசுவின் ரத்தம் செய்யும்ன்ற வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை இருக்கு. ஆமென். யாராவது பலவீனமாக இருக்காங்களா? அவங்க கையை தொட்டு நீங்கள் ஜெபம் பண்ணணும் தேவையில்லை. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென். ஜெயம் சொல்லுங்க, அப்படி காரியங்களை வாய்க்க செய்வார். ஸ்தோத்திரம் சொல்லி ஏறி நிற்கிறேம்மா. மிலிட்ரி ஆஃபீஸர் என்னை பார்த்து என்ன சொல்லியிருக்கணும் தம்பி? சண்டே கிளாஸ் சொல்லு, என்ன சொல்லியிருக்கணும்? ரிஜெக்டு, ஃபெயில் அப்படின்னு இருக்கணும். பார்க்குறோம் அவ்வளோ பெரிய கிரவுண்டு. மீசவக்காரர் இப்படி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே உள்ள ஓடு, உள்ள ஓடு, உள்ள ஓடு, உள்ள ஓடு, பாஸ். ஐயா, நமக்கு ஒரு இடுக்கனான வேலை சூழ்நிலை வரும் பொழுது, தெய்வத்தை நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு மனித தயவை உருவாக்கி நம்மை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா அவரே ஏஞ்சலா வந்து நிற்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குண்டான பணிவிடைக்காரராகிய ஏஞ்சல்கள் அவர் அனுப்பிச்சு விடுவார் இயேசு நாமத்தில். உள்ளே வந்தோடனே தலையை சொரிஞ்சுக்கிட்டு உள்ளே போகிறேன். தலையை சொரிஞ்சுக்கிட்டே உள்ளே போகிறேன். ஆக்சுவலாக நம்ம ரிஜெக்ட். ஏசப்பாவை நம்பின ஒரே வார்த்தைனால் அவர் நம்மளை செலக்டட் லிஸ்ட்டாக மாற்றினார். அல்லேலூயா. உள்ளே போய் சொரிஞ்சுக்கிட்டே போகிறேன். பார்க்குறாங்க எல்லாருமே. அவன் ஓடும்போது தெரியலன்னா ஓடிட்டான். வெயிட் மிஷினில் ஏறி நின்னும்போது அவன் முன்னாடி மிலிட்ரிக்காரர் பார்த்துட்டு அவனை தள்ளி விட்டுருக்கணும். உள்ளே போன்றாரு. இவன் தலையை சொரிஞ்சுட்டு உள்ளே போகிறான். மேஜிக்கு. இந்த மேஜிக் யாராலையும் இங்கே கிரகிக்க முடியாது. அல்லேலூயா. 22 ஆப்ஸ்டிகள்மா. 22 ஆப்ஸ்டிகளில் ஒரு ஆப்ஸ்டிகல் கூட பாஸ் ஆகிறதுக்கு தகுதி இல்லாத என்ன? நீர் என் கேடகம், நீர் என் மகிமை, நீங்க என்னோட தலையை உயர்த்துவீன்னு சொன்ன ஒரே காரணத்தினால அவர் என்னை பாஸ் பண்றதுக்கு உதவி பண்ணார். ஆமென். வெளியில் வந்துட்டேன். அப்போலாம் என்ட்ராய்ட் ஃபோன் கிடையாது. எஸ்டிடி பூத்து இப்போ தான் ஃபோனு கைமா தெரியுங்க. அப்போ ஒரு 10 ரூபா காசு கொடுத்துட்டு 1 ரூபா வாங்கிட்டு அங்கேருந்து நேராக ஆண்டிப்பட்டில் சித்தப்பா காலையில் பைபிள் படிக்கிறல்லப்பா, ஏசுன்றல்ல, ஜோம் பண்ணுறல்ல, உன்னோட ஜோலி நீ பார்த்துக்கோன்னு சொல்லி தள்ளி விட்டவருக்கு நேராக அங்கேருந்து ஃபோன் பண்ணுறேன் சித்தப்பாக்கு. ஹலோ சித்தப்பா, நான் ஆண்ட்ரு பேசுகிறேன். சொல்கிறா என்ன? சித்தப்பா, நீ உன்னோட ஜோலியை நீ பார்த்துக்கோ. காலையில் பைபிள் படிக்கிறல்ல, ஜெபம்ன்றல்ல, உன் ஜோலியை நீ பார்த்துக்கோன்னு சொன்னீங்க இல்லையா? நீங்கள் அந்த மிலிட்ரி செலெக்ஷன் நீங்கள் அனுப்புனீங்களே, அதில் ஃபிசிக்கலில் நான் பாஸ் ஆகிட்டேன். உலக மனுஷன் சொன்னார், டேய் நீ கும்புற சாமி உன்னை கை விடலடா. அவன் நான் ரூமுக்கு போயிட்டேன். என்னமோ நம்மளை மியூசியத்தில் வச்ச பொம்மைமார் வந்து எல்லாம் பார்க்குறாங்க. டேய் நீ தான் அந்த மதுரைக்காரனடா, நீ தானா ஃபஸ்ட்டு செலெக்ஷன்லேயும் பாஸ் ஆகிட்டேமே. நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியோ? நாங்கள் பண்ணாதா ப்ராக்டிஸா? ஆமென். முழு வசனங்களில் ஒரு வசனத்தை பிடிச்சி உட்காருவோம். ஆமென். அதில் வல்லம் இருக்குது. ஆமென். இன்னும் பாதி பேர் வராங்க, பார்த்து சொன்னாங்க, டேய் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே தெரிய விட்டுட்டியாமே, நீ அத்லட் பிளேயரோ, ஸ்போர்ட்ஸ் பிளேயரா? நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியோ? நாங்கள் பண்ணாத ப்ராக்டிஸா? ஆமென். இல்லாதவைகளை இருக்கிறத போல காட்டுற நம்ம அப்பன மாதிரி இந்த உலகத்தில் வேற யாருமே கிடையாது. ஆமென். நீங்க முடியாதுன்னு சொல்லுவீங்க, அதை தான் அவர் முடிச்சு கொடுப்பார். நான் தோத்துட்டேன்னு சொல்லுவீங்க, அங்க உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஒரு மனுஷன் ரொம்ப என் மேல அக்கறையா பாஸ்டர் என் மாதிரி வந்து பக்கத்தில் வந்து சொல்றாரு, ஏய் ஃபர்ஸ்ட் செலெக்ஷன்லேயே பாஸ் ஆகிட்டியாமே, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன், நாளைக்கு மெடிக்கல் இருக்கு, வா போய் காதை போய் க்ளீன் பண்ணுவோம், டாக்டர்கிட்ட போய் காதை க்ளீன் பண்ணுவோம், பல்ல போய் க்ளீன் பண்ணுவோம், கண்ணில் ஐ ட்ராப் போடுவோம், நாளைக்கு மெடிக்கலுக்கு இது எல்லாமே நம்மளுக்கு உதவும் அப்படின்னாங்க. அஞ்சோனே அண்ணே அதுக்கெல்லாம் என்னோட காசு கிடையாது, நீங்கள் போங்கன்னு சொல்லிவிட்டு அதே சங்கீதம் 3 எடுத்தேன், மழலையை போல் ஜெபம் பண்ணேன். எப்படிப்பட்ட ஜெபத்துக்கும் அவர் காது கொடுத்து கேட்குறவராக இருக்கிறார். 2 புரோட்டா ஒரு ஆம்லேட் சாப்பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி படுத்துக்கிட்டேன். 2 புரோட்டா, அப்போல்லாம் பஞ்சு புரோட்டா கிடையாது, நான் அது சாப்பிட்ருப்பேன். 2 புரோட்டா ஒரு ஆம்லேட் சாப்பிட்டு படுத்துக்கிட்டேன். வந்து சொல்கிறாங்க, நீ நாளைக்கு சத்தியமாக பெயிலு. என்ன சொல்கிறாங்க உலக மனுஷன்? நீ நாளைக்கு சத்தியமாக பெயிலு, உனக்கு திமிராகி போச்சு. அவர் உள்ளே வந்துட்டா கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆமென். அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு 1996
மதுரையில் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் எங்கள் அப்பா என்னை உட்கார வச்சு என்னை கூட்டிகிட்டு போனவர் ஆண்டிப்பட்டியில் நடு ரோட்டில் கேரா பிளாட்ஃபார்மை இறக்கி விட்டாருமா. அன்னைக்கு எனக்கு அங்கே அசிங்கமாச்சு, அவமானமாச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவருக்கு தெரியும். எந்த இடத்துல நான் அசிங்கப்பட்டனோ, நடு ரோட்டில் கேரா பிளாட்ஃபார்மை தள்ளப்பட்டனோ, அதே ரோட்டுக்கு ஆப்போசிட்ல கோடிக்கணக்கான பில்டிங் கொடுத்து ஆண்டவர் என்னுடைய தலையை உயர்த்தி வைத்து இருக்கிறார். அதே தெய்வம் உங்க எல்லாரையும் உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். நீலாம் பின்னாடி இருக்கிற கீரத்துறையில் ட்ரைசைக்கிள் டிரைவராக, ரிக்ஷா டிரைவராகன்னு சொன்னாங்க. இயேசு நாமத்தில் எந்த குடும்பத்தாரும் நான் தள்ளப்பட்டனோ, அதே குடும்பத்தாரமாக இன்னைக்கு வர சென்ட்ரல் உமன்ஸ் ஆஃப் ஆண்டு என்ன மட்டும் தான் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமென். நல்ல ட்ரெஸ்ஸு போடணும்னா சொந்தக்காரங்க எடுத்து கொடுத்ததாச்சு. இதே கீழே வாசல்ல நானும் என் தம்பி எங்கள் அப்பா நின்றுக்கிட்டு இருப்போம். ஒரு ரிக்ஷாவில் வருவாங்க. கிறிஸ்மஸ் நியூ இயர் ஓகே இந்த அப்படி 200 ரூபா, 150 ரூபா, 150 ரூபா. பின்னாடி இருக்கிற குமரனில் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க, ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர்னு சொல்லுவாங்க. நல்ல ட்ரெஸ் போடணும்னா சொந்தக்காரங்க எடுத்து கொடுத்ததாச்சுமா. ஆனால் ஏசு நாமத்தில் என் ஒய்ஃப் ஒரு பிராண்டட் ஷோரூம் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேர்ல்டு வைட் ஷிப்பிங் பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். உன்னதமான நிலையில் கொண்டு வச்சாரு. ஆமென். ஏன்னா அவர் பேர் பெருக்கத்தின் தெய்வம். ஆமென். வாழாக்காமல் இயேசு நாமத்தில் நாங்கள் தலையானோம், நாங்கள் கீழாக்காமல் அவர் நாமத்தில் மேலானோம். ஆமென். கடைசி டைம் இல்லை, ஒரே ஒரு நிமிஷம். என் தம்பி அவனுக்கு 9 வயசு, அவனுக்கு பல அசிங்கம், பல அவமானம். அவனை சொல்லுவாங்க, இந்த ஒரு இங்கிலீஷ் பேப்பர் கொடுத்து படி அப்படின்வாங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த ஆர்டிக்கல் இருக்கும், படிக்க தெரியாது. THA தேர் படிக்காம THEன்னு படிச்சுக்கிட்டு இருப்பான். எல்லாம் பார்த்து சிரிப்பாங்க. ஆனால் இந்த வேர்ல்ட்லேயே, இந்த உலகத்திலேயே கஷ்டமான 7 லாங்குவேஜ் பேசுவான் அன்னைக்கு. ஆமென். அவனை பார்த்து சொன்னாங்க, பின்னாடி இருக்கிற லோடுமேன் ஆஃபீஸில் நீலாம் மூடத்துக்கு கூட தம்பி, நீலாம் அதுக்கு தான் லைக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அமெரிக்கா பக்கத்தில் இருக்கிற கனடாவில் சிட்டிசனா மூட தூக்குற ஒரு மனுஷன் மாசம் 7 லட்சம் சம்பளம் கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே அவனுடைய வாழ்க்கையை உயர்த்தி வைத்திருக்கிறார். மூட தூக்குற மாசம் 7 லட்சம் சம்பளம். ஆமென். இயேசு நாமத்தில் இங்க இருக்க வாலிப பிள்ளைகள்லாம் ஒரு மாசத்துல 10 லட்சம் சம்பளம் வர அளவுக்கு ஆண்டவர் அவங்க தலையை உயர்த்தட்டும். ஆமென். ஆமென். அவர் பிளஸ் பண்ண ஆரம்பிச்சாருன்னா அது உங்களை மட்டும் பிளஸ் பண்ணாது, உங்களோட தலைமுறைகளும் அது தாங்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆமென். ஒரு 2 வருஷம் முன்னாடி ஃபோன் பண்ண தம்பி, அண்ணா பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் சொல்றா அப்படின்னு. அண்ணா ஒரு வீடு வாங்கியிருக்கேன். எங்க தம்பி? கோவிந்தபுரத்தில் இப்போ தான் நான் வாங்கினேன். மதுரையில் யார் வாங்குவா? வேற எங்கடா தம்பி? சென்னையிலையா? இல்லை, இங்கே தான் கனடாவில் வாங்கியிருக்கேன். அப்படியா? எவ்வளோ தம்பி? எவ்வளோடா? கம்மி தானா, ஜஸ்ட் ஒரு 6.5 crores. டேய், கோடியில் கடந்த ஏசப்பா வழிபட்ட ஒரே காரணத்தினால அவர் உன்னை கோடீஸ்வரனை வச்சிருக்காரு. கஷ்டப்படுற ஊழியங்களை தாங்கு, கஷ்டப்படுறவங்க கொடு. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க இனிமே, சொல்லுங்க இனிமே, சொல்லுங்க சத்திய பிரமாணம். ஆர்மியில் சொல்கிற மாதிரி சொல்லுங்க, சொல்லுங்க. இல்லை முதல்ல இருந்து வர்றேன், நீங்கள் முன்னாடி ஓடாதீங்க. நீங்கள் மதுரையில் நிற்கணும். வண்டி திண்டுக்கலுக்கு போயிருந்துச்சு. சொல்லுங்க, நான் இனி அழுது புலம்புவதில்லை, எல்லாத்தையும் ஏசப்பா பார்த்துக்குவாரு. ஏசப்பா பார்த்துக்குவாரு. என்னோட எதிர்காலம் ஏசப்பா கையில். நான் இனி அழுது புலம்புவதில்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்குண்டான ராஜ பாதையை ஏசப்பா திறந்து வச்சிருக்காரு. இதோ திறந்த வாசலை உனக்குன்பாக வைத்திருக்கிறேன்னு சொன்ன தெய்வம் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா விதமான வெண்கல கதவுகள், இரும்பு தாழ்பாகள் இயேசு நாமத்தில் இப்பொழுதே முறிகிறது. ஆமென். 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 சொல்லுங்க, நான் செழித்திருப்பேன், நான் உயர்ந்திருப்பேன். எனக்கு முன்பாக இயேசு வச்சிருக்கேன். இனி எனக்கு முன்பாக எந்த மனுஷனை வைக்க மாட்டேன், எந்த மனுஷனை நம்ப மாட்டேன். இயேசுவே என் தலை, இயேசுவே என் உயிர், இயேசுவே எனக்கு எல்லாம் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஆர்மி கேம்புக்குள்ள உள்ள போறேன். உள்ள அந்த 189 பேர்ல 188 பேர் நிக்கிறாங்க.
ரொம்ப வேர்க்குதா? எனக்கு வேர்க்குது. 188 பேர் நிற்கிறாங்க. என்னமோ அவங்க அம்மாவோட வயிற்றுலேருந்து வெளியில் வரும்போது என்னமோ ஆர்மிக்குன்னு தத்தெடுத்த மாதிரி பயங்கரமாக நிற்கிறாங்க. அப்படி 188 பேர். அட்டென்ஷன், ஸ்டாண்டர்ட் டிஸ். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அவன் ப்ராப்பரான ஐயா மாதிரி ஃபார்மல் சட்டை, ஃபார்மல் பேண்ட் போட்டு, ஃபார்மல் ஷூ, பெட்லலாம் பாலிச்சு வச்சு நிற்கிறாங்க. நம்ம முடி சுருட்டு முடி இப்படி இருக்கு. நம்மளோட சைஸ் 36, சித்தாப்பாவோட சைஸ் 42. அரக்கை சட்டை போட்டிருக்கேன், காராச்சேவுக்கு சட்டை மாட்டி விட்ட மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கு. அந்த 188 பேர் அப்படியே பார்க்குறாங்க. என்னமோ நானுமோ செவ்வாய் கிரகத்தில் வந்த விஷயத்தில் சேர்ந்த மாதிரி பார்க்குறாங்க. அப்படியே பார்த்துட்டு, ஓ நம்ம வேலை பார்க்குற இடத்துல இவன் ஏதாவது நம்மளுக்கு எடுபடி வந்திருப்பான் போலன்னு சொன்னோடனே நான் அப்படியே ஒரு சின்ன ஏகே கட்டப்பை, அவங்கள 2 ட்ரெஸ்ஸு, ஒரு பைபிள் இருக்கு வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் நிற்கிறேன். ஹேய் நீ என்ன நீங்கள் நிற்கிறேன்? இல்லைண்ணே, அந்த கோயம்புத்தூர் ஆர்மி செலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அதில் நான் மெரிட்டில் பாஸ் ஆனேன். அப்படியா அண்ணே, நீங்கள் எந்த ஊருண்ணே? நான் திருச்சி. அம்மா உங்களுக்கு எத்தனாவது செலெக்ஷன்? எனக்கு 5ஆவது செலெக்ஷன். அண்ணே என்ன படிச்சிருக்கீங்க? நான் டிப்ளமோ மெக்கானிக்கல். அண்ணே நீங்கள் எந்த ஊர்? நான் தூத்துக்குடி. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஏ தமிழ். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? 12th ஃபர்ஸ்ட் குரூப்பு. உங்களுக்கு எத்தனை செலெக்ஷன்? 5. உங்களுக்கு 7, ஒருத்தங்க 6. ஒருத்தர் ரொம்ப கோமாக்கி கேட்டார், ஏய் இவ்வளோ பேசுறா, நீ என்னடா படிச்சிருக்க? நான் 10th சென்ட் மேரி ஸ்கூலில் படித்தேன். இதுக்கு எத்தனை செலெக்ஷனு? முதல் செலெக்ஷன். ஐயா, ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தவர் உண்மை உள்ளவர். நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்ல. நான் இதற்கான அப்படி எழுந்து இல்லுங்களேன் ஒரு நிமிடம். சகதலரான போயிரு வேறொன்றும் இல்ல. எபினேசரே, கையை தூக்கி, எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி கடைசியா, நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. சொல்லுங்க, நன்றி. ரகதலரண பௌதலரம் தோரு போல உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய். கையை தூக்கி சொல்லுங்களேன், ரகதா. மரித்தாலும் இயேசுவுக்காய். Break it, the name of the glory. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாளும் இயேசுவுக்காய். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். எங்களை உண்மையா நேசிக்கிற நல்ல தகப்பனே, உங்க வந்துள்ள ஒவ்வொருவரையும் தேவனாய் கர்த்தர் நீர் முகமுகமா நீர் ஆசீர்வதிக்க வேணுமா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரேப்பா. ஒவ்வொருடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் யாவையும் என் தேவனாய் கர்த்தர் நீ நிறைவேற்ற வேணுமா நான் ஜெபிக்கிறேன். இவர்களுக்குண்டான எல்லாவற்றையும் நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரேப்பா. உமது பொக்கிஷங்களை திறந்து
இயேசுவே நீர் இவர்களை நீ நிரப்ப வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். மனதார பிளஸ் பண்ணி ஆசீர்வதிக்கிறேன். எல்லா விதமான ஆவிக்குரிய நன்மைகள், பூமிக்குரிய நன்மைகளால் நீர் இவர்களை நிரப்ப வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். எங்களுக்காய் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த நசரேயனாகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பாகம் 1 முடிந்தது. ஆமேன். சொல்லுங்க, தொடரும். என் வாழ்க்கையில அதிசயம் தொடரும். என் வாழ்க்கையில மிராக்கிள்ஸ் இனிமே, சொல்லுங்க, இனிமேதான் சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள ஏசப்பா எனக்கு செய்ய போறாரு. ஆமேன். நீங்கெல்லாம் ஆசீர்வாதமா இருக்க போறீங்க. கோடா கோடியாய் பெருக போறீங்க. ஆமேன். God bless you.